ரீசெண்டாக துவார்கேஷ் பட்டேலோட சத்யநடலா இன்டர்வியூவில் சத்யநடலா வந்து கூட ஒரு இதில் கேட்டாங்க, ஏன் வந்து ஏஐ கோடிங் ஸ்பேஸில் நீங்கள் வந்து உங்களோட காம்படிட்டர் நல்லா முன்ன போயிட்டாங்களேங்கிறப்ப அவர் சொல்கிறார், நல்லது தான், தப்பு இல்லை, எனக்கு ஒரு காம்படிட்டர் வர்றது நல்லது தான். ஆனால் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் பாருங்களேன். சரி, என்ன தான் நீ என்னோட காம்படிட்டராக இருந்தாலும் கடைசியாக நீ எழுதுகிற கோடு எங்கே இருக்க போகுது? என்னோட கிட்டப்பில் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதுதான் விஷயமே. அவங்க வந்து கிட்டப் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று சொல்கிற ஒரு கான்செப்ட். அதாவது எப்படின்னா, ஒரு பழைய காலத்தில் அந்த கேபிள் டிவி போகும்ல, கேபிள் டிவிக்கு போய் ஒரு மாதம் 200 300 கட்டுவாங்க. அதுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு சேனலாக உங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி கதை தான் இங்கே சொல்கிறாரு. இவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ரீமியம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் கிளாட் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெமினி யூஸ் பண்ணிக்கலாம், இவங்களோட கோபைலட் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு எல்லாத்துக்குமே ஒரே ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணி எது பெட்டராக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு போகலாம். ஸோ இதை நோக்கி மூவ் ஆகிருக்கோம், நாங்கள் ஒரு கேபிள் டிவி மாதிரி ஆகிடுவோம் அப்படிங்கிறாரு. இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர் பேசுகிறத பார்த்தா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து அப்படியே ஹார்ட்வேர் டேட்டா சென்டர் கம்பெனியாக மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் டோக்கன். எப்படி வந்து கரண்ட்டாக டோக்கனை மாற்றுறோம், அதுதான் இங்கே விஷயமே. அது மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. நல்லா இருக்குது இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ. நிறைய இருக்குதுல்ல. இப்போதைக்கு நான் சொன்ன வெறும் கோடிங் பார்ட் தான்.